அனைவரும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போனால், நேற்று வந்து ஹைகோர்ட் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ரிசல்ட் சார்ந்த சில முக்கியமான ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கன்க்ளூஷன் சொல்லி வந்து சில ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி மறுபடியும் 3 மாதத்தில் வந்து ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன தான் ஆர்டர் சொல்லியிருக்காங்க, இந்த ஆர்டரில் என்னென்ன விவரங்கள் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். பிஎஸ்டிஎம் சார்ந்த சில முக்கியமான ஒரு ஆர்டரும் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரைட்டா, ஏற்கனவே எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாமாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வழக்கு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த வீடியோ புதுசாக கிளிக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இது என்ன வழக்கு என்ன விஷயம் அப்படின்றது தெரியாமல் இருக்கும். ஸோ சுருக்கமாக நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா, அதாவது 2023 எஸ்ஐ எக்ஸாம் நடந்தது. அதுக்கப்புறம் ரிசல்ட் கொடுத்தாங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட் கொடுத்தாங்க, இன்டர்வியூ வரைக்குமே போனாங்க. நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல, அப்புறம் ட்ரைனிங்லாம் அனுப்பலை. ஸோ கடைசி கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இது மாதிரி வந்து ரிசர்வேஷன் வந்து சரியாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி மீண்டும் ரிசல்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை ரத்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. சரின்ட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீதிமன்றம் வந்து ஓகே நாங்கள் ரிசர்வேஷன் சரியாக ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்தாங்க. இந்த ரிசர்வேஷனை சரியாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி மீண்டும் ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் மிஸ் ஆகிட்டாங்க. அதாவது ஏற்கனவே ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆனவங்க ரெண்டாவது ரிவைஸ்டு செலெக்ஷன் கொடுக்கும்போது செலக்ட் ஆகலை, ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா மீண்டும் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. அதனால் மறுபடியும் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, மறுபடியும் வந்து ரிவைஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டை மறுபடியும் கொடுங்க அப்படின்னு அவர் நிறைய டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. இந்த டீட்டெயிலோட மறுபடியும் வந்து வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணினாங்க. அதையும் வந்து கொடுத்தாங்க. ரைட்டா, இருந்தாலும் கூட அந்த ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆனதில் ஒரு 40 பேர் மிஸ் ஆனாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த கேஸை வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரைட்டா, ஸோ கண்டினியூவாக பண்ணதில் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ மறுபடியும் ஒரு ரிவைஸ்டு ரிசல்ட்டை வந்து நீதிமன்றம் சொன்ன அந்த டீட்டெயில் படி கொடுத்தாங்களே, அதையும் வந்து ரத்து பண்ணிவிட்டு புதுசாக மறுபடியும் ரிட்டன் எக்ஸாமினேஷன்லேருந்து நமக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராசஸை வித்தின் 3 மந்த்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து வழக்கு. இதுதான் நடந்திருக்கு. 2023 கொடுத்த எக்ஸாம். இந்த வழக்குனால 2024 நோட்டிஃபிகேஷனே வர கிடையாது. 2025 இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இந்த புதுசாக கொடுத்த நோட்டிஃபிகேஷனுமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். ஏன்னா 2024 நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல இல்லையா, அதனால் ஏஜ் பாரான்னு சொல்லி அதையும் ஒரு வழக்காக போட்டிருக்காங்க. அது நேற்று இயரிங் வரல, இன்றைக்கி வரும்னு சொல்கிறாங்க. அது வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ரைட்டா, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேஸ் வந்து இன்னும் இயரிங் வரல, மேபி இன்றைக்கி வரலான்றதை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நாளைக்கு மேபி வரலாம், வந்துச்சுன்னா அது அப்புறம் பேசிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இவங்க ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த ரிசர்வேஷனை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ரைட்டா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா 3/10/2024 கொடுத்த அந்த ரிவைஸ்டு ப்ரோசஸ் லிஸ்ட்டை வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுன்றாங்க. ஸ்டெப் 1 ஜென்ரல் கோட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் 31% வந்து மெரிட் லிஸ்ட்டு எந்த கம்யூனிட்டி வந்தாலும் ஃபஸ்ட்டு அதை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்தந்த ரிசர்வேஷன் கோட்டாக்குள்ளே வருவாங்களே, அதுக்கப்புறம் தான் அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜென்ரல் கோட்டா சரியாக ஃபில் பண்ணணும்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு கேஸ் போட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேக்லாக் வேக்கன்சி சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. மூணாவது அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபில் பண்ணிட்டு தான் அப்ளை த ரெசர்வேஷன் ஃபார் த அதர் கம்யூனிட்டிஸ், அந்த கம்யூனிட்டி வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு 3rd ஸ்டெப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷனை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு இவங்களே ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, சரி. இந்த ஜென்ரல் டர்ன் தேர் வர் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ரிசர்வ் கேண்டிடேட் இந்த ரிசர்வ்ஸ். அதாவது 3rd பாயிண்டில் அதான் சொல்லியிருக்காங்க. கேர் மஸ்ட் பி டேக்கன் மெரிட் லிஸ்ட் ரிசர்வ்டு கேண்டிடேட் ஆர் ஃபிட்டட் இந்த ஜென்ரல் டர்ன். ஒருவேளை அவங்க ஜென்ரல் டர்னுக்கு அளவுக்கு மெரிட் மார்க் எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரல் தான் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்னில் வேகன்சி இல்லைனா தான் அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குல்லையே அதில் வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து இந்த ப்ராசஸில் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் சொன்னாங்களோ கிளைம் பண்ணாங்களோ அதுதான் எடுத்துக்கணும். இடையில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டையோ வேறு ஏதாவது வந்து இடையில் வந்து அவங்க புதுசாக வந்து சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணாங்கன்னா அதை எடுத்துக்கக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றது 4th பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இது எப்பவுமே சொல்கிறது தான். எப்பவுமே நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன கிளைம் பண்ணீங்களோ என்ன சர்டிஃபிகேட் சொன்னீங்களோ அது மட்டும் தான் எடுத்துக்கப்படும். இடையில் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும் போதோ வேறு எங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் போதோ கூடுதலாக எங்கிட்ட இந்த ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. அது வழக்கமாக சொல்கிறது தான். ஓகேங்களா, புது சர்டிஃபிகேட் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த 5th பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதான் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு இதாக இருக்குது. என்னென்னா இது புதுசாக இருக்குது. இந்த வழக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை என்றாலும் கூட பிஎஸ்டிஎம்முக்கு புதுசாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னென்னா care should also be taken that PSTM reservation is applied only once will applying for the public post and not for the second time அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் வந்து பேசு பொருளாக மாறி இருக்குது. என்ன அப்படின்னா பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ன்றது ஒரு டைம் ஒருத்தர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் செகண்ட் டைம் வந்து அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா இது முழுசாக படித்து காட்டிடுறேன். ஓகேங்களா, இந்த லைன் புரிஞ்சு ஓகேவா. இஃப் எனி ஆஃப் த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் had already been selected under the PSTM reservation they
cannot be considered under PSTM reservation under this notification அப்படின்னு போட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் இவங்க சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி தான் இதில் இருக்குது. அப்போ அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கோ இல்லை அடுத்து வர பிசி நோட்டிஃபிகேஷனுக்கோ இந்த ரூல்ஸ் வந்து செல்லாது அல்லது இந்த ரூல்ஸ் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நோட்டிஃபை பண்ணி மேற்கோள் காட்டி யாராவது புதுசாக ஒரு வழக்கு போட்டாங்கன்னா அப்போ அது வந்து பிரச்சனையில் போய் முடியும். சரி, இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, ஒரு முறை நீங்கள் பிஎஸ்டிஎம் ரெசர்வேஷனில் வந்து ஒருத்தர் வந்து போஸ்ட் சூஸ் பண்ணிட்டாரு, செலக்ட் ஆகியிருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி ஜாப் வாங்கியிருந்தாங்கன்னா மறுபடியும் வந்து அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் ரெசர்வேஷன் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஃப் அப்படின்னு போட்டு டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் அப்படின்னா என்னென்னா, இப்போ எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறவங்க பிசியில் செலக்ட் ஆகிருப்பாங்கள்ல, கான்ஸ்டபிளாக இருப்பாங்க, பிசி கான்ஸ்டபிளாக இருப்பாங்க, ஏற்கனவே பிசி எக்ஸாம் வந்து எழுதி இப்போ போஸ்டிங்கில் இருப்பாங்க, அவங்க தான் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் போய் எழுதுவாங்க. அவங்க ஏற்கனவே பிஎஸ்டிஎம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அண்டர் த பிஎஸ்டிஎம் மூலிமா செலக்ட் ஆகியிருந்தாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு முறை பிஎஸ்டிஎம் வந்து யூஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் போயிட்டா இன்னொரு டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதா, அப்போ பிஎஸ்டிஎம் வந்து கிளைம் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து எழுது. ரைட்டா? ஸோ இந்த ஆர்டர் என்பது சர்ச்சைக்குரிய ஒரு ஆர்டரை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது இந்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க, ஆனால் அது மற்ற நோட்டிஃபிகேஷனுக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகாது என்றாலும் கூட இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மேற்கோள் காட்டி யாராவது புதுசாக வழக்கு போட்டாங்கன்னா அது தேவையில்லாத ஒரு சிக்கலில் போய் முடியும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் குரூப் 4ல் பிஎஸ்டிஎம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா செலக்ட் ஆகிட்டு போயிட்டீங்க, இப்போ குரூப் 4 ஜாப்பில் இருக்கீங்க. நீங்கள் குரூப் 4 ஜாப்பில் இருந்துட்டு குரூப் 2 வந்து அட்டன் பண்ணுறீங்க, அப்போ குரூப் 2க்குமே நீங்கள் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் ஆவீங்க. அப்போ அந்த இடத்துல பிஎஸ்டிஎம் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஏற்கனவே பிஎஸ்டிஎம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் குரூப் 4ல் பாஸ் பண்ணிட்டீங்க, வேலைக்கு போயிட்டீங்க, இப்போ மறுபடியும் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இது என்ன கணக்கில் போய் வரும்? அந்த மாதிரி பிஎஸ்டிஎம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஜிஓவில் கிடையாது. அதாவது பிஎஸ்டிஎம்முக்குன்னு ஒரு ஜிஓ போடுறாங்களே, இது இப்படி தான் வந்து அரசு பண்ணி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ இப்போ நீதிமன்றம் புதுசாக ஒரு இந்த ரூல்ஸை கொண்டு வந்ததுனால இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு இதுக்கு ஓகே அப்படின்னாலும் இதில் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் வந்து பாதிப்படைவாங்க. அவங்க ஏதாவது புதுசாக கேஸ் போடுவாங்களா அப்படின்றதும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரிலாம் கிடையாது. இல்லை, இந்த மாதிரி ஒரு முறை தான் பிஎஸ்டிஎம் ஃபாலோ பண்ணி வேலைக்கு போகணும், இன்னொரு டைம்லாம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு அது சொல்லலை. இது என்ன மாதிரி ஆர்டர் அப்படின்னு புரியல. இது வந்து இப்போ தான் இதுதான் வந்து பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஏன்னா இது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ திஸ் நோட்டிஃபிகேஷன் சொன்னதுனால இந்த நோட்டிஃபிகேஷனோட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து நினச்சாலும் கூட இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மேற்கோள் காட்டி யாராவது வழக்கு போட்டாங்கன்னா அது தேவையில்லாத சட்டசக்கில் போய் முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லை, ஒரு முறை பிஎஸ்டிஎம் வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் ஜாப் போனாலும் அவர் மேற்படிப்பு மேலே ஏதாவது வேறு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் அவர் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இருந்தால் அவருக்கு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனை படி தான் அவருக்கு ஜாப் கிடைக்கும். இதுதான் வந்து முறையானது. இப்போ இந்த ஆர்டரை வந்து போட்டிருக்காங்க. இதனால் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு பாதிப்படைகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சரி, இது போக போக தான் நம்ம பார்க்கணும். இந்த திஸ் நோட்டிஃபிகேஷன் மட்டும் இவங்க சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஏன்னா நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு ஆர்டர் போட்டதுனால தான் இந்த பிஎஸ்டிஎம் ரூல்ஸே மாற்றினாங்க. கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு காலேஜுக்கு மட்டும் தான் பிஎஸ்டிஎம் வாங்கணும். 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் பிஎஸ்டிஎம்லாம் வாங்கலை. நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா, இது ஏதோ ஒரு அது ஒரு வழக்காக பிஎஸ்டிஎம் சார்ந்த ஒரு வழக்கில் 1ஆம் வகுப்புலேருந்து அப் டு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரைக்கும் அவங்க தமிழ் வழியிலே படிச்சிருந்தால் மட்டும்தான் பிஎஸ்டிஎம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். இடையில் 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மட்டும் படிச்சுட்டு 1வது 2வதுலாம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுருந்தா கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது நீதிமன்ற தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் தான் புதுசாக ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தாங்க தமிழக அரசு. இது மாதிரி வந்து 1ஆம் வகுப்புலேருந்தே நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும், அப்போ தான் நாங்கள் வந்து ரெசர்வேஷனை கொடுப்போன்னு சொல்லி அதுவும் நீதிமன்றத்தோட தலையீடுனால தான் அந்த மாதிரி ரூல்ஸ் வந்தது. இப்போ ரீசெண்டாக பிஎஸ்டிஎம்கான புது திருத்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுவும் கோர்ட்டில் ஒரு ரைட் பெட்டிஷன் வந்து பிரச்சனைனால தான் இந்த மாதிரி கல்வி உரிமை சட்டம் இருக்குது இல்லையா, அந்த சட்டத்தின் அடிப்படையில் 8ஆம் வகுப்பு உள்ள வந்து டைரெக்டாக ஸ்கூல் சேருது, டைரெக்டாக 7ஆம் வகுப்பு, டைரெக்டாக 5ஆம் வகுப்பு, டைரெக்டாக 3ஆம் வகுப்பு, ஏஜின் அடிப்படையில் வயதின் அடிப்படையில் டைரெக்டாக வந்து சேர்ந்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் தமிழ் மீடியம் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொடுத்து அரசு பணிகளை முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு திருத்தமும் கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து கோர்ட்டோட ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிஎஸ்டிஎம்முக்கான ரெகுலேஷனே வந்து தமிழக அரசு மாற்றிட்டே இருக்காங்க. அப்போ இது ஒரு ரெகுலேஷனாக எடுத்தாங்க அப்படின்னா, இதை மாற்றினாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் வந்து ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்தி நம்ம ஜாபுக்கு போயிட்டா மறுபடியும் இன்னொரு நம்ம ஜாபுக்கு வந்து பிஎஸ்டிஎம் பயன்படுத்த முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் இந்த ஆர்டர் இருக்குது. மற்ற நோட்டிஃபிகேஷனே இது அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா திஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நாம் வந்து
அதை பற்றி நம்ம நினைக்க வேண்டியதில்லை. சப்போஸ் அது ஏதாவது பிரச்சனைனா அப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 3 மாதத்துக்குள்ளே ரிசல்ட் கொடுக்கணுன்றாங்க இல்லையா? இதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஓய்வு பெற்ற சீஃப் ஜஸ்டிஸ் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்த வசந்தகுமார் ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவருடைய மேற்பார்வையில் தான் வந்து அடுத்த கட்ட ப்ராசஸ் வித்தின் 3 மந்தில் வந்து முடிக்கணும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட், ஃபிசிக்கல் இன்டர்வியூ எல்லாமே வந்து பண்ணி முடிக்கணுன்றாங்க. அவருக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா காசுன்னு நினைக்கிறேன் செலவுக்கு. பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா 5 லட்சம் தான் போட்டுருந்தாங்க பாருங்கள். 5 lakhs ஒன்லி. ஒரு 5 லட்சம் செலவு கொடுக்கணும். தேவைப்பட்டால் அவர் தங்கிறதுக்கு இடம், வந்து போகிறதுக்கு போக்குவரத்து செலவு எல்லாமே வந்து அந்த நீதிபதிக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு உறுதுணையாக ஒரு எஸ்பி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர், அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கெலாம் ஆஃபீஸர் எல்லாமே செட் பண்ணி வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, 89வது பாயிண்ட் பாருங்கள். The entire exercise by the honorable judges shall be completed within a period of 3 months from the date of receipt of a copy at this order. இந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் 3 மாதத்துக்குள்ளே இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட், அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட், இன்டர்வியூ ஒட்டுமொத்த ப்ராசஸும் வித்தின் 3 மந்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்போ ஸோ எஸ்ஆர் ரிசல்ட்டை மறுபடியும் கொடுக்க போகிறாங்க. மறுபடியும் யாராவது இதுக்கு முன்னாடி செலக்ட் ஆனவங்க சில பேர் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில போன டைம் ரிஜெக்ட் ஆனவங்க சில பேர் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் என்பது புதுசாக செலக்ஷன் ஆனவங்களுக்கு எல்லாருக்கும் வைப்பாங்களா, இல்லை ஏற்கனவே ஃபிசிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு விட்டுட்டு புதுசாக இருக்கிறவங்க மட்டும் வைப்பாங்களான்றதெல்லாம் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி என்ன முடிவு பண்ணுறாரோ அதன் அடிப்படையில் தான் நடக்கும். அதை முன்கூட்டி நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் முதல்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்டர் என்பது 22/4/2025 வந்திருக்கு. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஒரு முறை டவுன்லோட் பண்ணி என்ன தான் சொல்லியிருக்காங்க சொல்லி படித்து பாருங்கள். ஓகேங்களா? டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், இப்போ புதுசாக நோட்டிஃபிகேஷன் 2025 கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேஸ் இன்னும் இயரிங் வரல, மேபி இன்றைக்கி வரலான்னு சொல்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமான்னு பார்த்தா நோட்டிஃபிகேஷன் ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஜஸ்ட் வந்து அப்ளை மட்டும் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வாங்கிக்குவாங்க. அதில் நோட்டிஃபிகேஷனில் எப்போவுமே வந்து டென்டேட்டிவ் மந்த் எக்ஸாம் எப்பொழுது நடக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த டைமில் எப்போ தேர்வுகள் நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுனால மேபி வந்து அந்த தேர்வு மட்டும் நம்ம எக்ஸப்ட் பண்ணுவோம். ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட இந்த டைமுக்குள்ளே நமக்கு வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் இல்லையா? அதை தாண்டி 1 or 2 month வந்து கண்டிப்பாக தேர்வு தள்ளி போகும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.